இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கோம். ஸோ இங்கே கஸ்டமைஸ் கேபினெட் பண்ணுற ஃபேக்ட்ரி. ஸோ ஒரு வீட்டை நம்ம அவங்க கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி அந்த வீட்டை அழகாக்குவாங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு மாக்கப் ரூம் தான் உங்களுக்கு அந்த வீட்டை நான் காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஃபாயர் ரூம் செட்டப்பு. என்ட்ரன்ஸில் ஒரு ஃபாயர் செட்டப் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே வால் பேனலிங்கு வித் கபோர்ட்ஸு ஷூ ரேக்ஸோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா லிவிங் ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு, ஹாலு. ஸோ சோஃபாஸு, டிவி யூனிட் இருக்குது, வால் பேனலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு, டைனிங் ஏரியா இருக்குது உங்களுக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் வித் லேமினேட்டு பிஇடி ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. நாட் ஈவன் அ சிங்கிள் ப்ளைவுட் அவங்க யூஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் லைஃபும் நல்லாயிருக்கும். டெர்மைட் ப்ரூஃப் இருக்குது, வாட்டர் ப்ரூஃபு, ஃபயர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. நம்ம இந்தியன் கல்ச்சர்ஸுக்கு, நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு இதில் தாராளமாக போகலாம். லைஃப் லாங் நல்லாயிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வாஷ்ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வாஷ்ரூமில் கூட டைல்ஸ் எங்கேயுமே இல்லை. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பேனல் போட்டிருக்காங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃப் தான் இது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் இருக்குது உங்களுக்கு இது. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வார்ட்ரோபு, காட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டை நீங்கள் டிசைன் பண்ணணும், அழகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐடென்டிட்டி நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு சோர்ஸ் பண்ணி தரதுக்கு.